சரியான கேள்வி கேட்டீங்க பாஸ். நம்ம ஊர்ல இப்ப ஒரே பேச்சு நம்ம வைபவ் சூரியவன்ஷியை பத்தி தான். சிபிஎஸ்இ ரிசல்ட் வந்த உடனே சோஷியல் மீடியால ஒரே நியூஸ் தான். நம்ம பையன் ஐபிஎல்ல என்ன ஆட்டம் போட்டான் பாத்தீங்களா? போடுன்னு போட்டு தள்ளிட்டானே. குஜராத்தை என்ன பண்ணிட்டான் பாருங்க. ரஷீத் கான் மாதிரி பெரிய ஆளுக்கெல்லாம் வெளுத்து வாங்கி செஞ்சுரி போட்டான் பாருங்க. முகமது சிராஜும் தப்பல. இஷாந்த் சர்மாவை வேற லெவல்ல கலாய்ச்சிட்டான். அந்த ஆப்கானிஸ்தான் பையன் வேற டெபியூ மேட்ச்ல அவனால நொந்து போயிட்டான் பாவம். இப்படி ஐபிஎல்ல புயலாட்டம் ஆடின 14 வயசு பையன் நம்ம வைபவ் சூரியவன்ஷி எக்ஸாம்ல மார்க் வாங்கலையாமே. சோஷியல் மீடியால ஒரே பேச்சா இருக்கு. 14 வயசுல 10வதுல ஃபெயிலா? என்ன கொடுமடா இது. சரி, ஃபெயில் ஆனா என்ன, பாஸ் ஆனா என்ன? கிரிக்கெட்டருங்களுக்கு இதெல்லாம் ஒரு மேட்டரா? நல்லா விளையாடுறான், அவனோட கரியர் அதுதான். காசு நல்லா சம்பாதிப்பான், பேர் வாங்குவான். ஆனா இது உண்மையா? இதுதான் கேள்வி. ஏன்னா உலகத்தோட டாப் T20 கிரிக்கெட் லீக் ஐபிஎல்ல 14 வயசுல செஞ்சுரி அடிச்ச நம்ம வைபவ் சூரியவன்ஷி 10வதுல ஃபெயிலா? இந்த நியூஸ் வந்த உடனே சோஷியல் மீடியால ஒரே அலப்பறை தான். ஐபிஎல்ல ராஜஸ்தான் டீம்ல விளையாடுறான் நம்ம பையன். 14 வயசுல என்ன ஆட்டம் பாஸ். குஜராத் டைட்டன்ஸ் மேட்சை நான் லைஃப்ல மறக்கவே மாட்டேன். ஐபிஎல் வரலாற்றிலேயே ஒரு தரமான இன்னிங்ஸ். 35 பால்ல செஞ்சுரி அடிச்சான் பாருங்க. ஆனா இந்த பையன் 10வதுல ஃபெயில் ஆனான்னு சொல்றாங்களே, அதுல ஏதாவது உண்மை இருக்கா? இதுதான் பெரிய கேள்வி. ஏன்னா நம்ம ஆளுங்க சொல்றாங்க கிரிக்கெட்ல ஹீரோ, படிப்புல ஜீரோன்னு. முன்னாடி எல்லாம் படிச்சா தான் பெரிய ஆளா வர முடியும்னு சொன்னாங்க. இப்ப எல்லாம் விளையாண்டாலே பெரிய ஆளா வந்துடலாம். ஆனா நம்ம வைபவ் கதை என்ன? ஜாலியா சுத்துற பையன் 10வதுல ஃபெயிலா? பையன் வேற லெவல்ல இருக்கான். நிதிஷ் ராணா கிட்ட பேட் வாங்கிட்டு வந்திருக்கான். யாரோ ஒருத்தர் கிட்ட பேட் வாங்கிட்டு வந்திருக்கான். முதல் பால்லையே ஐபிஎல் கரியர்ல செஞ்சுரி அடிச்சவன் ஃபெயிலா? ஒருவேளை ஃபெயிலா இருந்தா டிஆர்எஸ் போட்டு செக் பண்ணி பார்க்கலாமா? இல்லன்னா தேர்ட் அம்பையரை கூப்பிட்டு பார்க்கலாமா? என்னதான் நடக்குது நம்ம வைபவ் வாழ்க்கையில? சரி போதும் அலப்பறை பண்ணது. விஷயத்துக்கு வருவோம். போர்டு எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு. எல்லாரும் என்ன கேக்குறாங்கன்னா நம்ம பையன் 10வதுல இருந்து 11வது போயிட்டானா இல்லையான்னு. ஆனா இதுல எந்த உண்மையும் இல்லீங்க. எந்த பையனும் ஃபெயில் ஆகல. நம்ம வைபவ் சூரியவன்ஷி 10வது கிளாஸ்ல ஃபெயில் ஆகல. ஏன்னா வைபவ் 10வது எக்ஸாம் எழுதவே இல்லை. நம்ம பையன் 9வது தான் படிச்சுட்டு இருக்கான். அவன் 10வதே படிக்காதப்ப ரிசல்ட் வந்திருக்குன்னு சொல்றது சுத்த போய். சோஷியல் மீடியால நம்ம ஆளுங்க சும்மா கிளப்பி விட்டுட்டாங்க. கிரிக்கெட் பேர்ல என்ன வேணாலும் வித்துடுவாங்க. யாரோ ஒரு புத்திசாலி நம்ம வைபவ பத்தி ஒரு போஸ்ட் போட்டுட்டாரு. அதுல அவன் ஃபெயில்னு சொன்னதும் மத்தவங்க அதை அப்படியே நம்பிட்டாங்க. காக்கா காதுல போச்சுன்னு சொன்னதும் எல்லாரும் காக்காவை தேட ஆரம்பிச்சுட்டாங்களே தவிர காதுல இருக்கான்னு யாருமே பார்க்கல. நம்ம வைபவ் கிட்டையும் யாரும் கேட்கல. வெரிஃபை பண்ணாம எல்லாரும் நம்பிட்டாங்க. அப்புறம் தான் விசாரிச்சு பார்த்தா நம்ம பையன் 10வது எக்ஸாமே எழுதலைன்னு தெரிஞ்சுது. அதனால அவன் ஃபெயில்னு சொல்றது சுத்த போய். நல்ல விஷயம், போய் நியூஸ். ஆனா அவங்க அடிச்ச ரன்லாம் உண்மை. 5 மேட்ச்ல 209 ஸ்ட்ரைக் ரேட்ல 155 ரன் அடிச்சிருக்கான். கரியரோட ஆரம்பத்திலேயே இப்படி ஒரு ஆட்டம் காட்டுறது வேற லெவல். ஒரே மேட்ச்ல இத்தனை ரெக்கார்ட் பண்ணிருக்கான் பாருங்க. யங்கஸ்ட் செஞ்சுரி, ஃபாஸ்டஸ்ட் ஐபிஎல் செஞ்சுரி இந்தியன் பேட்ஸ்மேன்ல, சேஸ்ல ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி, யங்கஸ்ட் பிளேயர் மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கினதுல, ராஜஸ்தான் டீம்ல ஒரு இன்னிங்ஸ்ல அதிக ரன் அடிச்சதுல ஈக்குவல், லீஸ்ட் இன்னிங்ஸ்ல செஞ்சுரி அடிச்சதுல செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் ஐபிஎல் 100. இவன் இவ்வளவு ரெக்கார்ட் பண்ணிருக்கான். ஒருவேளை லைஃப்ல ஃபெயில் ஆனாலும் பிரச்சனை இல்ல. அவன் எந்த போர்டுன்னு யாரு கேட்பாங்க? வைபவ் கிட்ட யாராவது போயிட்டு எந்த போர்டுன்னு கேட்டா என்ன சொல்லுவான்? பிசிசிஐன்னு சொல்லுவான். அதுதான் நம்ம வைபவ். நல்ல பையன். அடுத்த ஐபிஎல்லையும் வருவான். மறுபடியும் கலக்குவான்னு நம்புவோம். ஒருத்தன் வந்தா எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுவான். நம்ம பையன் ஃபெயில் எல்லாம் ஆக மாட்டான் பாஸ். நம்ம ஆளுங்க வேற லெவல். யூபிஎஸ்சில இருக்காங்க, ஜெயில இருக்காங்க. ஹிஸ்டரி, பாலிடிக்ஸ், கிரிக்கெட் எல்லாத்துலயும் கலக்குவாங்க. நல்லா பண்ணுவான், வெளுத்து வாங்குவான். நம்ம நியூஸ் கிரிக் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.